ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலூர் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு வேலூர் மாவட்டம் அங்கேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னமான தாலுக்கு அப்படின்னா வேலூர் தாலுக், காட்பாடி, குடியாத்தம், அணைக்கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேவி குப்பம், கடைசியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதாவது வேலூர் தாலுக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவி கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி தான். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 14/7/2025 கடைசி தேதி 12/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 11,100 கொடுக்குறாங்க. லாஸ்ட் தேதி 35,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 4 கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. அந்த 4 கிராமத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மொதல் கிராமத்துக்கு ஜென்ரல் அப்ளை பண்ணிக்கலாம். யார் வேணாலும் மொதல் கிராமத்துக்கு அப்ளை பண்ணலாம். 2வது கிராமத்துக்கு எஸ்சிஏ இருக்காங்க பாருங்கள், அருந்திதர், அவங்க அப்ளை பண்ணலாம். 3வது கிராமத்துக்கு எம்பிசி டிஎன்சி அப்ளை பண்ணலாம். 4வது கிராமத்துக்கு பிசி பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு ஃபெயிலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் அதே தாலுக்கில் சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, அதிகபட்சமாக ஓசிக்கு 32, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க முறை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி தாலுக் ஆஃபீஸ், வேலூர் தாலுக் ஆஃபீஸை டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் இதாங்க. இதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், குடும்ப அட்டை, முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் தாலுக் ஆஃபீஸில் டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வச்சுருங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.